இன்றைக்கி நாம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்பேற்பட்ட அற்புதமான பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க. தாழ்மையான வேண்டுகோள் வந்து நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜன்னகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம். ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேனல் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அதிலேருந்து விடுபட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை வேணுதாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பெறாங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 300 முதல் 330 வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. இது ஒரு காற்று ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராசி ஒற்றைப்படை ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆண் ராசி அப்படின்னும் சொல்ல முடியுங்க. இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் கலசம் ஏந்திய ஒரு பானை வடிவத்தை உடைய ஒரு ராசியாக கும்பம் ராசி இருக்குதுங்க. மேலும் இந்த ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்கள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசிக்காரவங்க ரொம்பவே அன்பானவர்களாக காணப்படுவாங்க. கருணை, இரக்கம், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை, மனிதநேயம் போன்றவற்றை கொண்டவர்களாக இவங்க காணப்படுவாங்க. உள்ளுணர்வு மிக்கவர்களாக இவங்க காணப்படுவாங்க. ஒருவரை பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு எடையை போட்டு விடுவாங்க. புத்திசாலி மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு மிக்கவர்களாக காணப்படுவாங்க. அதிகம் நுட்பமானவர்கள், நண்பர்களுடைய அன்பாக இருப்பாங்க. மேலும் சுதந்திரம், சுத்தம், ஒழுக்கம் போன்றவற்றை உடையவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசி, பங்குனி, வைகாசி, ஆனி, ஆடி, கார்த்திகை, மார்கழி, தை போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்குங்க. மேலும் சனி, புதன் போன்ற கிழமைகள் என்பது உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய ஒரு கிழமை அப்படிங்களாக பார்க்கப்படுகின்றது. மேலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீங்கள் உண்மையானவங்க, அறிவாற்றல் நிரம்பியவர்கள், கருணை, இரக்கம், தாராளமான ஒரு மனப்பான்மை உடையவர்கள், பிறருக்கு தானாகவே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உடையவர்களாக இருப்பீங்க. கடினமான ஒரு உழைப்பாளிகள், ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள், புன்னகையோடு எப்பொழுதுமே இவங்க காணப்படுவாங்க. மேலும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுயநலம், பிடிவாதம், தனாவட்டு, காரணமில்லாமல் சண்டையிடுவது, உணர்வுகளை தூண்டினால் மனக்குழப்பம் என்பது இவங்க அடைவாங்க. ஸோ நீங்கள் நான் சொல்லக்கூடிய எந்தொரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குணத்தில் இருந்து மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களைப் போல சிறந்தவங்க இங்கே யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எந்தொரு விஷயத்தை மாற்றிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மேலும் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காரியங்களில் அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும், முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும், வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் சாதகமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பாராத ஒரு பண வரவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மேலும் ராகு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முன்னேற்றத்திற்கு எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இருக்காது, நீங்கள் வெற்றி நடை போட்டு திகழ்வீங்க, புதியதொரு பொருட்களுடைய சேர்க்கை என்பது உண்டாகும். இன்னும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயமும் ஏற்பட்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோட நீங்கள் காணப்படுவீங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. ஆனாலுமே குடும்பத்தில் அடிக்கடி வீண் வாதங்களும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதும் தோன்றி மறையுங்க. மேலும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது என்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமை என்பது சேரும். இதனால் ரொம்பவே நீங்கள் மன மகிழ்ச்சியோட காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கக்கூடும். ஆனாலுமே மாத கடைசியில் அவர்களால் சிலரால் பிரச்சனைகள் என்பது ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது என்பது எந்த ஒரு காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது பிறக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் என்பது எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த 15 நாட்கள் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பணிசுமை என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். சக ஊழியர்களானவர் அனுசரணையாக உங்களிடம் நடந்து கொள்வார்கள். மேலும் குடும்பமானவரை உங்களுடைய பணிகளை மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துவது என்பது நல்லது. உயர் அதிகாரிகளோடு பேசும்பொழுது பொறுமையை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். அவர்களுடைய கோபத்தில் எது கூறினாலும் நீங்கள் மௌனமாக இருந்தால் பிற்காலத்திற்கு உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் என்பது ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாராக தாங்க இருக்கும். போட்டிகள் என்பது அதிகரிக்கும். சக ஊழியர்களால் அதாவது சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது வருங்க. மேலும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். மேலும் புதிய முயற்சிகளை எந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாங்க. மேலும் அரசாங்க காரியங்கள் என்பது தாமதமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பானவர்கள் தங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. அதே போல் புதியதொரு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் அனைத்துமே இந்த 15 நாட்களில் நீங்க போகுது. இதில் எந்ததொரு சந்தேகமும் கிடையாது. மேலும் மாணவ மற்றும் மாணவியருக்கு இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது என்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்லது மதிப்பெண்கள் என்பது உங்களால் பெற முடியுங்க. மேலும் சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடனாக கேட்டு தெளிவு பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது என்பது உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மேலும் மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு ஒத்துழைப்பு மற்றும் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது என்பது ரொம்ப நல்லது. மேலும் கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை நீங்கள் செய்வது என்பது நல்லதுங்க. மேலும் அடுத்தவர்களோடு வேலையில் நீங்கள் வாங்கி செய்யவே செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கள் தானாகவே மாட்டிப்பீங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைகளை மட்டும் நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண போனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது அமையக்கூடும். அதனால் யாருக்குமே எந்த ஒரு வேலையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, 6, 7, 18. மேலும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது செப்டம்பர் 11, 12. மேலும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக நிறைய விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பெற முடியும். தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றிவாங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதொரு பலன் அப்படிங்கிறத கூடிய விரைவில் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட கும்பராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள்.
என்ன நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் நாம் கும்பம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு வகையில் தான் அமைய பெற்றிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.